இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூரில் நாளை முன்கூட்டியே வாக்குப்பதிவு. 12,710 போலீஸ் வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். வரும் ஜூலை 11 நடைபெறவுள்ள ஜொஹூர் மாநில தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அரசு மலேசிய போலீஸ் படையை சேர்ந்த வாக்காளர்களில் மொத்தம் 12,710 பேர் நாளை ஜூலை 7 தங்களது முன்கூட்டியே வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். இதுகுறித்து ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் ரஹ்மான் அஸ்ராட் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மொத்த வாக்காளர்களில் 12,067 பேர் முன்கூட்டியே வாக்களிக்க உள்ளதாகவும் 643 பேர் அஞ்சல் வாக்கு மூலம் வாக்களிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதன்படி மாநிலம் முழுவதும் 64 முன்கூட்டியே வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 53 வாக்கு சாவடிகள் அரசு மலேசிய போலீஸ் படையினருக்காகவும் 11 வாக்கு சாவடிகள் மலேசிய ஆயுத படையினருக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் அப்துல் ரஹ்மான் அர்சாட் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள 3,565 போலீஸ் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 647 அதிகாரிகள், 2,806 கீழ்நிலை போலீஸ் உறுப்பினர்கள் மற்றும் 112 சிவில் பணியாளர்கள் இடம்பெற்றுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்கூட்டியே வாக்குப்பதிவு மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்குப்பெட்டிகளுக்கு பாதுகாப்பு வழங்குதல், போக்குவரத்து ஒழுங்குபடுத்துதல், குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், தேர்தல் நடவடிக்கை கட்டுப்பாட்டு அறைகளில் பணியாற்றுதல் மற்றும் தேர்தல் நடைபெறும் அனைத்து பகுதிகளிலும் சட்ட ஒழுங்கை உறுதி செய்யும் பொறுப்புகளை இந்த போலீஸ் பணியாளர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் அப்துல் ரஹ்மான் விளக்கமளித்துள்ளார். ஜொஹூரில் மலிவு விலை வீடுகள் அமைக்கும் பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக விமர்சித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட மக்களின் வீட்டு வசதி தேவைகளுக்கு மாநில அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் ஜொஹூர் பாருவில் வீடுகளின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளதால் இளைஞர்கள் மற்றும் புதிதாக குடும்பம் தொடங்குபவர்களுக்கு சொந்த வீடு வாங்குவது மிகவும் சிரமமாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வரும் ஜூலை 11 நடைபெற உள்ள ஜொஹூர் மாநில தேர்தலை முன்னிட்டு நேற்று மூவாரில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அன்வார் ஜொஹூர் மாநில அரசாங்கத்தில் மாற்றம் தேவை என்பதை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குறைந்த வருமானம் கொண்ட மக்களின் தேவைகளில்தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் விவரித்துள்ளார். அதற்கு கூட்டரசு அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயல்படும் மாநில அரசாங்கம் அமைந்தால் மட்டுமே இதுபோன்ற வளர்ச்சி பணிகளில் தாமதம் ஏற்படாது என்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் தேர்தல்களில் மலாய்க்காரர்கள் மலாய் வேட்பாளர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறிய கருத்திற்கு சரவா மாநில தலைவர்களில் ஒருவரான அப்துல் கரீம் ரஹ்மான் ஹம்சா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாட்டி பெர்சாக்கா பூமிபுத்ரா பெர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவரான அவர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நாட்டை வழிநடத்திய மகாதீர் பல்லின மக்கள் ஒன்றிணைந்து வாழும் மலேசியாவின் சமூக அமைப்பை நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மகாதீர் கூறிய கருத்து மலேசிய மக்களிடையே பிளவை ஏற்படுத்தக்கூடும் என்றும், குறிப்பாக மகாதீர் போன்ற மூத்த தலைவர்களிடம் இருந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் வருவது மிகவும் பொறுப்பற்ற செயல் என்றும் கரீம் ரஹ்மான் ஹம்சா குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இனம் மற்றும் மதவாத அரசியலை தவிர்த்தால்தான் நல்லிணக்கம், அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றம் கொண்ட மலேசியாவை உருவாக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் நிதி அமைச்சர் தங்கு டத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்துல் அசீஸ் ஜானா விபாபா திட்டத்தில் இடம்பெற்ற 54 நிறுவனங்களிடம் இருந்து தனிப்பட்ட முறையில் எந்தவித நிதி பலனோ நன்கொடையோ பெறவில்லை என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளார். மேலும் அந்த திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்கள் பெர்சத்து கட்சிக்கு அரசியல் நன்கொடை வழங்கியது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போதைய பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் ஜானா விபாபா திட்டத்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்கள் பெர்சத்துக்கு நிதி வழங்கியதாக ஒருபோதும் தன்னிடம் தெரிவிக்கவில்லை என்றும் ஜஃப்ருல் தனது சாட்சிய வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். ஜானா விபாபா திட்டம் தொடர்பில் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி பெர்சத்து கட்சிக்காக 232.5 மில்லியன் ரிங்கிட் நிதியை பெற்றதாக கூறப்படும் 4 அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகளையும் 200 மில்லியன் ரிங்கிட் தொடர்பான 3 பணமோசடி குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டு வரும் முஹிடின் வழக்கில் தங்கு ஜஃப்ருல் தற்போது சாட்சியம் அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மலேசியாவின் எதிர்காலமானது பொருளாதார வலிமை, தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்லாது நாட்டின் மனித வளத்தின் தரத்தையே பெரிதும் சார்ந்துள்ளது என்று துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் இன்று நடைபெற்ற அட்னி அனைத்துலக மாணவர் மாநாடு 2026 விழாவை துவக்கி வைத்து உரையாற்றிய அவர், வேகமாக மாறிவரும் உலகில் விமர்சன ரீதியாக சிந்திக்கும் திறன், திறம்பட தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் ஆற்றல் கொண்ட மனித வளமே நாட்டிற்கு அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் காலநிலை மாற்றம், பொது சுகாதாரம், டிஜிட்டல் மாற்றம் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வு போன்ற எதிர்கால சவால்களை தனித்தனியாக எதிர்கொள்ள முடியாது என்பதையும் ஃபடிலா யூசுப் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரசாங்கம், கல்வி நிறுவனங்கள், தனியார் துறை, சமூக அமைப்புகள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செயல்பட்டால்தான் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மலாக்காவில் நேற்று மாலை நடைபெற்ற நட்பு ரீதியிலான காற்பந்து போட்டியின் போது மின்னல் தாக்கியதில் விளையாட்டாளர் ஒருவர் உயிரிழந்ததுடன் போட்டி நடுவரும் காயமடைந்தார். உயிரிழந்தவர் 28 வயதான ஆர் தனேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்று மாலை சுமார் 5:40 மணியளவில் லெண்டு ரக்கன்முடா காம்ப்ளெக்ஸ் காற்பந்து மைதானத்தில் இந்த சம்பவமானது நிகழ்ந்ததாக அலோர்காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். ரம்பாவ் இந்தியன் வெட்ரன் FC மற்றும் தஞ்சோங் மின்யா FC அணிகளுக்கு இடையிலான நட்பு ரீதியிலான காற்பந்து போட்டி தொடங்கி சுமார் 10 நிமிடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கிய நேரத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இடி முழங்கிய உடனேயே வீரர் ஆர் தனேஷ் மற்றும் மேலும் இருவர் மைதானத்திலேயே மயங்கி விழுந்ததை அவரது சக வீரர்கள் கண்டதாகவும் அஹ்மத் அபுபக்கர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மலாக்கா மாநிலம் கம்போங் புங்காலான் ராமா பந்தாய் பகுதியில் உள்ள ஜலான் புங்காலான் சாலையில் உள்ள வழிபாட்டு தலம் அருகே இன்று அதிகாலை நடந்த தாக்குதலில் 2 படுகாயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அதிகாலை 1 மணியளவில் 41 வயது மற்றும் 46 வயதுடைய இருவர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த தங்களது மோட்டார் சைக்கிளை எடுக்க வந்தபோது ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று அவர்களை தாக்கியதாக மலாக்கா துங்கா மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ஹலீம் அபாஸ் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் ஒருவருக்கு நெற்றி மற்றும் தாடை பகுதியில் ஆழமான காயங்களும், மற்றொருவருக்கு மண்டை ஓடு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 5 உள்ளூர் ஆடவர்களை போலீஸ் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.